மான்ஸ்டர் வெரைட்டியில் வந்து இன்னைக்கு நம்ம ஆர்ச்சர் ஃபிஷ் பற்றி பார்ப்போம். ஆர்ச்சர் வந்து என்னது, அது எப்படி வளரும், என்ன சாப்பிடும், எந்தெந்த மீன் கூடலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். ஆர்ச்சருடைய பிஹேவியர் எப்படின்னா வந்து இவங்க வந்து வைல்டு காட்டில் தான் அதிகமாக வாழ்வாங்க. வைல்டு காட்டில் வாழறது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கீழே இருந்து மேய்ஞ்சிட்டு போகிறப்ப வந்து ஏதாவது ஒரு பூச்சி எதனா மேலே இருக்குன்னு வச்சுங்களேன், கீழே இருந்து தண்ணியால் அடித்து அந்த தண்ணி கீழே அந்த பூச்சி கீழே விழுந்தோடனே அதை ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது தான் அவங்களுடைய பழக்கம். இதை நம்ம எடுத்துன்னு வந்து டேங்க்கில் வச்சு வளர்க்கும் போது நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு கார்னரில் எதனா ஒரு இடத்துல பூச்சி எதனா மேயுதுன்னா அதை பிடிச்சி சாப்பிடுவோம். நம்ம எங்கேயா ஒரு கார்னரில் வச்சுட்டோன்னா அந்த ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியால் அடித்து எடுத்து சாப்பிடுவோம். இது வந்து அதுங்களுடைய பிஹேவியர். இது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு நேச்சர் கொண்ட மீன் தான். இது ரொம்ப அக்ரெசிவ்லாம் கிடையாது. சாஃப்ட் கேரக்டர்னா எப்படி சொல்கிறதுனா வந்து பூச்சிங்களை வேட்டையாடி சாப்பிடுமே தவிர மீனுங்களை வந்து போய் டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. அது வாய்க்கு நுழையிற மாதிரி குட்டி குட்டி மீனாக இருந்ததுன்னா அந்த மீனை எடுத்து சாப்பிட்றோம். ஆனால் வந்து பெருசாக வந்து மீனை போய் ஹண்ட் பண்ணி சாப்பிட்றதுலாம் வந்து இதுங்க பண்ணாது. வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிடாது. கடிச்சு பிச்சிலாம் சாப்பிட்றதுலாம் சாப்பிடாது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரோனா டேங்க்கு இந்த மாதிரி மற்ற ஃபிஷ் கூடலாம் ஆட் பண்ணலாம். எந்த ஃபிஷ் கூடலாம் ஆட் பண்ணலாம். இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம கௌராமியோடைய ஃபேமிலி மாதிரியே தான் இருப்பாங்க. அதனால் வந்து கௌராமி எப்படி வந்து ஹேபிட்டோ அதே மாதிரியான ஹேபிட் தான் இதுக்கு இருக்கும். நல்ல பெருசாக வளரக்கூடிய மீன் வேறு, ரொம்ப சின்னதாலாம் இருக்காது, நல்ல பெருசாக வளரும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் மார்பிள் ஆர்ச்சர்னு சொல்லுவாங்க, மார்பிள் ஆர்ச்சர்னு சொல்லுவாங்க. 2 வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சது நம்ம இடத்துல வர்றது பார்த்திங்கன்னா இந்த 2 வெரைட்டி தான் வருது. அதனால் இது வந்து ஈஸியாக வந்து யார் வேணாலும் வளர்க்கக்கூடியது. இது வந்து நம்ம மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு மீன் தான் இது. இதனுடைய அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா ஒரு லைவ் பிளான்ட் செட்டப்பு, இல்லை பிளான்ட் இருக்கிறது, ட்ரிஃப்ட்வுட் இருக்கிறது, இந்த மாதிரியான செட்டப்லாம் போட்டு வச்சிங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு அதனுடைய கலரேஷன்லாம் நல்லா எடுக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் மீனும். இது யார் வேணாலும் ஈஸியாக ட்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மீன் தான் இது.